அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். கோவையில் கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் சம்பவம் நடத்தப்பட்ட நிலையில் குற்றவாளிகள் பரபரப்பு வாக்குமூலம் அளித்திருக்கின்றனர். இதுகுறித்தான அண்மைச் செய்தியை பார்த்து வருகிறோம். இதுகுறித்தான முழு விவரங்களோடு எமது செய்தியாளர் ஞானசேகரன் இணைப்பில் இணைகிறார். ஞானசேகரன் வணக்கம். இதுகுறித்தான முழு விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் பவித்ரா. கோவையில் கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட வழக்கில் சிறையில் உள்ள 3 குற்றவாளிகளை குடும்பப்பாளையம் வியாபாரியை கொன்றது தற்பொழுது அந்த விசாரணையில் தெரியவந்து மீண்டும் போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க முடிவு செய்துள்ளனர் காவல்துறையினர். கோவை விமான நிலையம் அருகே கடந்த மாதம் 2ஆம் தேதி இரவு காரில் காதலுடன் பேசிக் கொண்டிருந்த கல்லூரி மாணவியை சிவகங்கையைச் சேர்ந்த அண்ணன் தம்பிகளான கருமுசாமி என்ற சதீஷ், கார்த்திக் என்ற காளீஸ்வரன் மற்றும் இவர்களது உறவினரான தவசி என்ற குணா ஆகியோர் இருட்டான பகுதிக்கு கடத்தி சென்று கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்தனர். இவர்களை மறுநாள் 3ஆம் தேதி கோவை துடிலூர் அருகே உள்ள வெள்ளக்கிணறு பகுதியில் தப்பி ஓட முயன்ற போது காலில் துப்பாக்கியால் சுட்டு தனிப்படை போலீசார் மடக்கி பிடித்து கைது செய்தனர். சிகிச்சைக்காக கோவை அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். குணமடைந்த நிலையில் 3 பேரையும் கோவை மத்திய சிறையில் அடைத்தனர். இதையடுத்து அந்த 3 பேர் குற்றவாளிகளும் சிறையில் இருந்த நிலையில் கடந்த மாதம் 1ஆம் தேதி போலீஸ் காவலில் எடுக்கப்பட்டு ஒரு நாள் மட்டும் போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்கப்பட்டது. அதன் பிறகு மீண்டும் நீதிமன்றத்தில் கடந்த வாரம் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் கோவை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்நிலையில் காவல்துறை காவலில் அவர்களிடம் நடத்திய விசாரணையில் கடந்த மாதம் நவம்பர் 2ஆம் தேதி காலையில் தேரபாளையம் அருகே நடந்த தேவராஜ் என்பவரை இவர்கள் அடித்து கொலை செய்துள்ளதும் தகவல் தற்பொழுது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குடும்பப்பாளையம் அருகே உள்ள மேலகவுண்டன் புதூரைச் சேர்ந்த தேவராஜ் சம்பவ தினத்தன்று திடீரென மாயமானார். இது குறித்து அவரது மனைவி லட்சுமி கணவரை காணவில்லை என்று கோவை கோவில்பாளையத்தில் உள்ள காவல் நிலையத்தில் புகார் செய்திருந்தார். காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தேடி வந்த தேவராஜை தலையில் பலத்த காயங்களுடன் தேரபாளையம் என்ற இடத்தில் காட்டுப்பகுதியில் பிணமாக கிடந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து இந்த வழக்கில் சந்தேக மரணம் என்று வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை நடத்தி வந்தனர். இந்நிலையில் தேவராஜின் மனைவி புகாரை தொடர்ந்து கூட்டு பாலியல் பலாத்கார வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள 3 பேரும் தான் தேவராஜை அடித்துக் கொண்டது தற்பொழுது தெரிய வந்துள்ளது. நவம்பர் 2ஆம் தேதி காலையில் 3 பேரும் தேரபாளையம் காட்டுப்பகுதியில் நீண்ட நேரமாக மது அறிந்து கொண்டு அமர்ந்துள்ளனர். அப்பொழுது தேவராஜ் அவர்களை பார்த்துள்ளார். ஆடு வியாபாரம் செய்து வந்த தேவராஜ் அவர்களை ஏன் இங்கு நீண்ட நேரம் அமர்ந்து இருக்கிறீர்கள் என்று தட்டி கேட்டுள்ளார். அப்பொழுது அவர்களுக்குள் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதில் ஆத்திரமடைந்த 3 பேரும் அவரை சராமரியாக தாக்கியுள்ளனர். இதில் மயக்கமடைந்து விழுந்த அவர் யாரும் பார்க்காததால் இறந்து விட்டார். அதன் பிறகு அங்கு இருந்து இரவில் கோவை விமான நிலையம் அருகே பிருந்தாவன் நகருக்கு வந்த அவர்கள் இருட்டான பகுதியில் 3 பேரும் மீண்டும் மது அறிந்து உள்ளனர். அப்பொழுதுதான் அந்த இரவு அந்த பகுதியில் இருட்டான இடத்தில் காரை நிறுத்தி கொண்டு கல்லூரி மாணவி அவரது காதலனுடன் பேசிக் கொண்டிருந்தார். கார் நீண்ட நேரமாக நிற்பதை பார்த்து அருகில் சென்ற 3 பேரும் உள்ளே இருந்தவர்களை வெளியில் வரக்கூடிய அறிவாளால் கண்ணாடியை உடைத்துள்ளனர். அப்பொழுது கல்லூரி மாணவி அவர்களை கடத்தி செல்ல முயன்ற போது தடுத்த அவரது காதலனை தலையில் அறிவாளால் வெட்டிவிட்டு மாணவியை கடத்தி சென்று கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்திருப்பது தெரிய வந்துள்ளது. இதைத் தொடர்ந்து இந்த தகவல் கோவை மாவட்ட போலீசாருக்கும் கோவை மாநகர போலீசார் மூலம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த தேவராஜ் கொலை வழக்கில் 3 பேரையும் கோவில்பாளையம் போலீசார் விசாரிக்க உள்ளனர். இதற்காக கோவை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ள 3 பேரையும் மீண்டும் போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி கோரி கோவை மாவட்ட காவல்துறையினர் நீதிமன்றத்தில் தற்பொழுது மனு தாக்கல் செய்துள்ளனர். மாணவி கூட்டு பாலியல் பலாத்கார வழக்கில் கைது செய்யப்பட்ட 3 பேரும் அன்றைய தினமே இரவு கொலை செய்துவிட்டு மாணவியை கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்த சம்பவமும் கோவையில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. பவித்ரா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஞானசேகரன்.